அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரவணகுமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நீங்கள் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ஒரு பெரிய ஃபேக்ட்ரிக்கு போகிறீங்க, இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு ஷோரூமுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஸ்டாக் ஏற்றுறது, நம்ம வந்து எப்படி அதை வந்து பர்ச்சேஸ் சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே வந்து எப்படி நம்ம டேலி மூலிமா நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் விரிவாக சொல்லித்தர போகிறேன். அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஆப் யூடியூப் சேனல். ஸ்டாக் ஐட்டம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஏற்கனவே ஓப்பனாக இருக்கிற கம்பெனியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் F3 அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஷர்ட் கம்பெனி கொடுத்து நினச்சிக்கிறேன், நான் வந்து ஏற்கனவே ஓப்பன் பண்ணிக்கிற கம்பெனியை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு முதல்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கிரியேட் கம்பெனின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா, இதில் வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அன்னலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கம்பெனியை வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். சரியா? என்டர் பண்ணிட்டே வாங்க. இங்கே தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க. என்டர் பண்ணிட்டே வாங்க. இதில் முக்கியமாக நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நீங்கள் எஸ் கொடுத்து வரும்பொழுது, இது ஏற்கனவே நான் போன வீடியோவில் சொல்லி கொடுத்துட்டேன், இருந்தாலும் அதை ரீகால் பண்ணுறேன். ஜஸ்ட் இதில் என்ட்ரி பண்ணிட்டே வரும்பொழுது இந்த இடத்துல கவனிக்கணும். ஸோ இந்த இடத்துல மெயின்டைன் இன்வென்ட்ரியில் எஸ்ன்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க, மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ்லாம் எஸ்ன்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நாலுலேயுமே எஸ் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டே வரணும். இங்கே இனேபிள் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வரும்பொழுது நோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கம்பெனி க்ரியேட் பண்ணக்கூடிய மெத்தடு. இது க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஸ்டாக் ஐட்டத்தை பற்றி நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து ஸ்டாக் ஐட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுப்போம். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா, ஸோ அங்கே வந்து நிறைய பொருட்களை வந்து வரிசையாக வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஒவ்வொரு பொருளையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டாக் ஐட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்டாக் ஐட்டம் வந்து எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் என்ன சொல்கிறோன்னா யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ அதை வந்து டேலியில் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, கேட்வே ஆப் டேலின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே வந்து க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து இன்வென்ட்ரி மாஸ்டரில் போய்ட்டு ஸ்டாக் ஐட்டத்தில் போய்ட்டு க்ரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து அதை உருவாக்கிக்கலாம். ஸோ முதல்ல இதை நோட் பண்ணிக்கோங்க. இரண்டாவது நம்ம சொன்னது என்னென்னா யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு எண்ணிக்கை இருக்குது. உதாரணமாக வந்து இப்போ டூத் ப்ரஷ் இருக்குது அப்படின்னா, அந்த கடையில் வந்து 10 டூத் ப்ரஷ் இருக்குன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா 10 NOS அப்படின்னு சொல்லுவாங்க, 10 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ அங்கே வந்து ஒரு 10 டிவி இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, 10 NOS டிவி, சாம்சங் டிவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த NOS அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூனிட் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இதை நீங்கள் முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதையும் வந்து டேலியில் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அது எங்கே போய் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கேட்வே ஆப் டேலியில் க்ரியேட்டில் இன்வென்ட்ரி மாஸ்டரில் யூனிட்ஸில் போய்ட்டு க்ரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் நம்ம வந்து உருவாக்கிக்கலாம். ஸோ இதை வந்து டேலி ப்ரைமில் எப்படி லைவாக நம்ம வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ முதல் ஸ்டெப் என்னென்னா, டேலிக்குள்ளே வந்ததுக்கப்புறமா கேட்வே ஆப் டேலியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து க்ரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்துட்டு ஒரு என்ட்ரு அடிங்க. சரியா? என்ட்ரு பண்ண உடனே இங்கே என்ன வரும் அப்படின்னா, கீழே வந்து இன்வென்ட்ரி மாஸ்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன செய்யணும், நீங்கள் வந்து டவுன் ஆர கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து யூனிட் தான் முதல்ல க்ரியேட் பண்ணணும். என்ன க்ரியேட் பண்ணணும்? யூனிட் இல்லாமல் எந்த ஒரு ஸ்டாக் ஐட்டமும் கிடையாது. சரியா? அப்போது யூனிட் அப்படிங்கிறதுல போயிட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ண உடனே அங்கே என்ன வரும் அப்படின்னா சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்கும். சிம்பிள்னால் என்னது? இப்போது டிவினா என்ன சொல்லுவோம்? NOS அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ அது ஃபார்மல் நேம் அப்படிங்கிறது என்னென்னா நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸ் வந்து எதுவும் கொடுக்கக்கூடாது. நான் அது பின்னாடி சொல்கிறேன். ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிவிட்டு அவ்வளோதான். சரியா? இப்போ வந்து இது க்ரியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் எஸ்கேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இதை விட்டு வெளியே வந்துடும். சரியா? வந்ததுக்கப்புறமா அகெயின் அடுத்தது ஸ்டாக் ஐட்டத்தில் வந்துட்டு வச்சுட்டு ஒரு என்ட்ரு அடிங்க. ஸோ என்ட்ரு பண்ணோன்னா என்ன ஆகும்னா அகெயின் இதே மாதிரி சேம் ஸ்க்ரீன் தான் வரும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் அந்த ஸ்டாக் ஐட்டத்துடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ உதாரணமாக நான் வந்து சாம்சங் 32 இன்ச்சு LED டிவி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். இதுதான் வந்து சாம்சங் அந்த ஸ்டாக் ஐட்டத்துடைய பேர். அப்புறம் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இங்கே அண்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ இதில் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம், ப்ரைமரின்னு இருக்கட்டும். ஸோ அப்புறம் யூனிட்ஸ் அப்படின்ட்டு இங்கே வரும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன கேட்கும்னா அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ அப்போ நம்பர்ஸ் அப்படிங்கிறத டவுன் ஆர கொடுத்துட்டு என்ன செய்யணும், ஒரு என்ட்ரு அடிக்கணும். ஸோ என்ட்ரு நல்லா கவனிச்சிக்கோங்க. இங்கே ஸ்டாக் ஐட்டத்தில் நேமில் நம்ம சாம்சங் 32 இன்ச் LED டிவின்னு டைப் பண்ணியாச்சு. யூனிட்ஸில் நம்பர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் அதுக்கப்புறமா நீங்கள் அகைன் ஒரு என்ட்ரு அடிங்க. என்ட்ரு பண்ண உடனே அடுத்ததாக எங்கே வரும்னா ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போது ஓப்பனிங் பேலன்ஸுங்கிற வேர்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் வந்து இந்த டேலி வந்து நம்ம கம்பெனியில் ஏற்றும் போது நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது
அப்போ என்கிட்ட வந்து ஒரு 10 டிவி வந்து ஆல்ரெடி என்கிட்ட ஸ்டாக் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக என்ன செய்யலாம், நீங்கள் வந்து 10 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஒரு என்டர் கொடுக்கணும். சரியா, கொடுத்துட்டு ரேட்டு அந்த ஒரு டிவியோட விலை எவ்வளவு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 15,000 அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு ஒரு என்டர் அடிக்கிறேன். ஸோ அதோட மொத்த வேல்யூ வந்துடும். ஸோ கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு இந்த மாதிரி என்ட்ரு பண்ணி அக்செப்ட் அப்படின்னா ஏற்றுக்கிறீங்களா அவ்வளோ கொடுத்த உடனே என்ன செஞ்சிடும், அந்த ஸ்க்ரீன் வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ இந்த க்ரியேட் பண்ண ஸ்டாக்கை நான் எப்படி திருப்பி நான் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத நான் எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறது அப்படின்னா ஜஸ்ட் இதுலேருந்து எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா திருப்பி வெளியே எப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறமா நேராக எங்கே போகணும் அப்படின்னா இங்கே ரிப்போர்ட்ஸ்னு ஒரு மெனு இருக்கும். இந்த இருக்கா, இந்த ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டாக் சம்மரி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த ஸ்டாக் சம்மரி அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே சாம்சங் 32 இன்ச் எல்இடி டிவி எவ்வளவு க்ளோசிங் பேலன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து காட்டிடும். ஓகேவா, சரி. இப்போ உதாரணமாக இந்த இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இப்போ 32 இன்ச்சுங்கிறத நான் வந்து இன்ச்சுன்னு டைப் பண்ண போகிறேன். ஏதாவது நான் சேஞ்சஸ் பண்ணணும், நான் ஏதாவது அல்டர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஸ்டாக்கோட பேரை வந்து நான் எதாவது மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ ஒரு வழி என்ன இருக்குன்னா எஸ்கேப் கொடுங்க. எஸ்கேப் கொடுத்த உடனே திருப்பி கேட்வே ஆஃப் டேலிக்கு வந்துடும். ஸோ கேட்வே ஆஃப் டேலிக்கு வந்ததுக்கப்புறமா அகெயின் எங்கே போகணுன்னா அல்டர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகணும். இதில் போகணும் அல்டர். இந்த அல்டருங்கிற வேர்டு எதுக்காகனா நம்ம வந்து ஒரு பொருளை ஒரு ஸ்டாக் ஐட்டத்தை உருவாக்கிட்டோம், அதில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் அல்டர் பண்ணால் அல்டர் பண்ணிக்கலாம். ஸோ அல்டரில் போயிட்டு திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து இந்த இடத்துல வந்து அதே ஸ்டாக் ஐட்டத்துக்கு திருப்பி போங்க. திருப்பி ஸ்டாக் ஐட்டத்துக்கு போகணும். போயிட்டு என்ன பண்ணுங்கள், அந்த காட்டுதா அகெயின் என்டர். ஸோ இப்போ வந்து என்ன கரெக்ஷன் தேவையோ ஸோ அதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இப்போ உதாரணமாக நான் இன்ச்சின்னு டேரெக்டாக அப்படி என்ன செய்கிறேன், நான் வந்து டைப் பண்ணுறேன் எல்இடி டிவி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திருப்பி அகெயின் அதே சேம் ப்ரொசீஜர் தான் என்ட்ரு பண்ணிகிட்டே வரணும். அப்படி இல்லைன்னா நோட் பண்ணிக்கோங்க கண்ட்ரோல் ஏ. சரியா, கண்ட்ரோல் ஏ அப்படிங்கிறது என்னென்னா இம்மிடியேட்டாக அந்த ஸ்க்ரீனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். உடனே என்ன செய்கிறோம், அது வந்து டக்குன்னு சேவ் ஆகிடும். சரியா, திருப்பி எஸ்கேப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெளியே வந்துடும். அதே சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் அல்டரில் போயிட்டு யூனிட்டில் ஏதாவது மாற்றணுன்னாலும் எங்கே போகணும், அதே மெயின் ஸ்க்ரீனுக்கு வரணும், அல்டருக்கு வரணும், யூனிட்டில் போகணும், நம்பர்ஸில் போகணும். ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணாத இருந்தால் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இமிடியேட்டாக வந்து அதை வந்து ஏற்றுக்கிடும், அதாவது அக்செப்ட் பண்ணிக்கும். சரியா, ஸோ இதுதான் வந்து ஸ்டாக் ஐட்டம் க்ரியேட் பண்ணக்கூடிய மெத்தட். அகெயின் இந்த ஸ்டாக் ஐட்டத்தை நான் எப்படி டெலீட் பண்ணுறது, எனக்கு அந்த ஸ்டாக் ஐட்டம் நான் தெரியாமல் க்ரியேட் பண்ணிட்டேன், அந்த ஸ்டாக் ஐட்டத்தை வந்து நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அகெயின் எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா எப்போயுமே எஸ்கேப் கொடுத்துட்டே வரும்போது கடைசி அப்படி வரும். திருப்பி ஒரு எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா திருப்பி அதே ஸ்க்ரீனுக்குள்ளே வந்துடும். நல்லா கவனிங்க, ஒரு தடவை எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா வெளியே போகவா அப்படின்னு கேட்கும். திருப்பி எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா மெயின் ஸ்க்ரீனுக்கே வந்துடும். இந்த ஸ்க்ரீனுக்கு வந்ததுக்கப்புறமா அதே அல்டர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. இந்த அல்டர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு ஜஸ்ட் என்டர். இதில் என்ன பண்ணணும், அதே மாதிரி ஸ்டாக் ஐட்டத்துக்கு வந்துக்கோங்க, ஒரு என்டர். டிவி இருக்கா, ஒரு என்டர் கொடுத்த உடனே இது எப்படி சார் டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ஈஸி. அல்ட் டின்னு கொடுக்கணும். என்னது, அல்ட் டி. இந்த அல்ட் டி அப்படிங்கிறது கீபோர்டில் அல்ட்டு அப்புறம் ஏபிசிடி டி இருக்குல்ல, அந்த டியை ப்ரெஸ் பண்ணும்போது டெலீட் பண்ணவா அப்படின்னு கேட்கும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் என்டர் மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ஐட்டம் வந்து இம்மிடியேட்டாக என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து டெலீட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்டாக்கை எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்துட்டோம், அது எப்படி சேஞ்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் அதை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. சரியா, அதுக்கு அடுத்ததான் நம்ம ஸ்டாக் குரூப் அப்படின்னா என்ன, அது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஸ்டாக் குரூப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேர்டு தான். என்னன்னா நம்ம வந்து இப்போ உதாரணமாக நம்ம எல்லோரும் மொபைல் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த மொபைலில் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்கும். சரியா, ஓப்போன்னு இருக்கும், விவோன்னு இருக்கும், ரெட்மின் இருக்குது. அப்படின்னா அந்த கம்பெனியுடைய பேரெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்டாக் குரூப்பாக நம்ம வச்சுக்கிட முடியும். அதை தான் என்ன சொல்கிறோம், நம்ம வந்து ஒரு ஸ்டாக் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, அதே வந்து ஸ்டாக் கேட்டகரி அப்படின்னா என்னென்னா இப்போ நீ கையில் வச்சுக்கிறது என்னது, மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்னா மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி, டிவி அப்படின்னா அது ஒரு கேட்டகரி, ஃப்ரிட்ஜ் அப்படின்னா ஒரு கேட்டகரி. ஸோ அப்போ இதை தான் நம்ம கேட்டகரின்னு சொல்கிறோம். அப்போ என்ன செய்கிறோன்னா ஸ்டாக் குரூப் அப்படிங்கிறத வந்து ஒரு கம்பெனியுடைய அந்த பிராண்ட் நேமை வந்து என்ன சொல்லலாம்னா ஸ்டாக் குரூப்பாக நம்ம வச்சுக்கிடலாம். கேட்டகரி அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கக்கூடிய டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், லேப்டாப்ஸு, ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறோம், நம்ம வந்து ஸ்டாக் கேட்டகரி அப்படின்னு சொல்கிறோம். இது பிரிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எல்ஜி டிவியில் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா குயிக்காக என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து ஸ்டாக் குரூப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி ஈஸியாக ஃபில்டர் பண்ணிக்க முடியும், தெரிஞ்சிக்க முடியும். இல்லை என்கிட்ட டிவியில் வந்து என்னெல்லாம் மாடல்ஸ் இருக்குது, என்னெல்லாம் வந்து நிறைய என்னென்னலாம் ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஸ்டாக் கேட்டகரி வச்சு நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம், டக்குன்னு எடுத்துக்க முடியும். ஸோ அதை வந்து அந்த கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு
ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது தான் என்னதுன்னா அந்த ஸ்டாக் குரூப்பும் ஸ்டாக் கேட்டகரியும். இப்போது டேலியில் வந்து எப்படி இந்த ரெண்டையும் வந்து நம்ம உருவாக்குறது, அதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஸ்டாக் குரூப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே கேட்வே ஆப் டேலியில் சரியா, இதில் வந்து க்ரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஸ்டாக் குரூப் அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த ஸ்டாக் குரூப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஸ்டாக் குரூப்போட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ உதாரணமாக நான் வந்து சாம்சங் அப்படிங்கிற அந்த கம்பெனியோட பேரை நான் வந்து டைப் பண்ணுறேன் அண்ட் என்டர். அதே மாதிரி ஒனிடா சரியா, ஒரு என்டர் என்டர் என்டர். அதே மாதிரி ஓப்போ சரியா, அந்த மாதிரி ஒரு 3 ஸ்டாக் குரூப் வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஸ்டாக் கேட்டகரி க்ரியேட் பண்ணணுன்னா ஜஸ்ட் இதுலேருந்து எஸ்கேப் கொடுங்க. அகெயின் ஒரு எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா திருப்பி அதே இடத்துல ஸ்டாக் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த ஸ்டாக் கேட்டகரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டிவி சரியா, என்டர். அடுத்து மொபைல் என்டர். அடுத்து வாஷிங் மிஷின் இந்த மாதிரி, அல்லது ஃப்ரிட்ஜ் அப்படின்னு வைக்கிறேன் சரியா, என்டர் என்டர். இந்த மாதிரி ஸ்டாக் கேட்டகரி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 இது நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. எஸ்கேப் அகெயின் எஸ்கேப் கொடுத்தோடனே இந்த மாதிரி மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இதுக்கப்புறமா என்ன பண்ணணும், நம்ம வந்து ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். நல்லா கவனிச்சிக்கோங்க. இது எல்லாமே எங்கேருந்து பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் எஸ்கேப் கொடுங்க. கொடுத்துட்டு கேட்வே ஆப் டேலியில் க்ரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு தான் நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து அடுத்தது நம்ம க்ரியேட் பண்ண போகிறது ஸ்டாக் ஐட்டம். ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே நேம் அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக நான் வந்து இப்போ ஓப்போ மொபைல் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு பண்ணுங்கள். அகெயின் ஒரு என்ட்ரு பண்ணுங்கள். இதில் அண்டர் அப்படின்னு சொல்லி கேட்குது இல்லையா, இந்த அண்டர் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்டாக் குரூப் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே நீங்கள் இங்கே என்ட்ரு ஆகும்போதே ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த குரூப்போட நேமெல்லாம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிடும். இப்போ நீங்கள் டவுன் ஆரோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நிச்சயம் அடுத்தது நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம என்ன கொடுத்துக்கிறோம், ஓப்போ மொபைல் கொடுத்துருக்குறோமா, அப்போ குரூப்பில் ஓப்போ அப்படிங்கிறத ஜஸ்ட்டு நீங்கள் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஒர்க் ஆகும். இதில் ஓப்போங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அல்லது டேரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஓப்போ அப்படின்னு சொல்லி வந்துடும். அதுக்கப்புறமா டேரெக்டாக எங்கே வருதுன்னா யூனிட்ஸுக்கு வருது. பட் இதில் ஒரு விஷயம் மிஸ் ஆகுது, என்னென்னா இது கேட்டகரி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து மிஸ் ஆகுது. அப்போ கேட்டகரி அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே இந்த சைடில் வந்தீங்க அப்படின்னா இங்கே F12 கான்ஃபிகர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரியா, அல்லது கீபோர்டில் F12 அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இதில் போய்ட்டு F12 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். F12 அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மோர் கான்ஃபிகரேஷனில் முதல்ல என்ன இருக்குன்னா நோ அப்படின்னு சொல்லி தான் இருக்கும் சரியா. ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணணும், இதில் வந்துட்டு என்ன செய்யணும், ஒரு எஸ் அப்படின்னு இங்கே ஒயின்னு கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு அடிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கீழே காட்டும். இதில் அப்படியே என்ட்ரு பண்ணிட்டு வரும்பொழுது இது நல்லா கவனிங்க, யூஸ் ஸ்டாக் கேட்டகரி ஃபார் ஸ்டாக் ஐட்டம்ஸ் அப்படின்னு கேட்கும். இதில் வந்து என்ன பண்ணிக்கோங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஸ்டாக் கேட்டகரி விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் எஸ் கொடுக்கும் பொழுது அகெயின் என்ட்ரு பண்ணிகிட்டே வாங்க, அல்லது கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்க்ரீன் வந்து அக்செப்ட் ஆகிக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள் அடிஷ்னலாக என்ன ஆகிடுச்சு, இங்கே வந்து கேட்டகரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து வந்துருச்சு சரியா. இப்போ அகெயின் என்ட்ரு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் இந்த கேட்டகரி அப்படிங்கிற ஆப்ஷனில் ஸோ ஓப்போ மொபைல் அப்படின்னா மொபைல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே யூனிட்ஸில் அதே மாதிரி நம்பர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஸ்டாக் குரூப் நம்ம மேப் பண்ணியாச்சு, கேட்டகரி மேப் பண்ணியாச்சு, யூனிட்ஸையும் நம்ம மேப் பண்ணியாச்சு. இன்கேஸ் நான் கேட்டகரைஸ் பண்ண விரும்பலை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நாட் அப்ளிகேபிள் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கேட்டகரைஸ் பண்ணாது சரியா. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம், மொபைல் வந்து கேட்டகரைஸ் பண்ணியாச்சு. அகைன் என்டர். ஸோ குவான்டிட்டி தேவைப்பட்டால் டைப் பண்ணுங்கள், இல்லைனா என்ன செஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து விட்டுருங்க சரியா. ஜஸ்ட் என்டர் பண்ணுங்கள், அகைன் என்டர். அதே மாதிரி இப்போ நான் வந்து சாம்சங் எல்இடி டிவி அப்படின்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் என்டர். அதே மாதிரி தான் என்டர். இங்கே என்டர் பண்ணும்போது அண்டரில் என்ன கேட்கும் அப்படின்னா அதே மாதிரி தான் இங்கே என்ன செய்யணும், ரைட் சைடில் வந்து இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா சாம்சங் செலக்ட் பண்ணுங்கள், கேட்டகரியில் டிவி செலக்ட் பண்ணுங்கள், இங்கே நம்பர்ஸை செலக்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஜஸ்ட்டு இங்கே குவான்டிட்டி எதுவுமே நான் கொடுக்கல, ஜஸ்ட்டு என்ட்ரு மட்டும் பண்ணுறேன். இதுதான் வந்து ஸ்டாக் ஐட்டத்தை வந்து குரூப்பும் கேட்டகரியும் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணுறேன். இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணணும், ரிப்போர்ட்ஸில் போனீங்கன்னா இங்கே வந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போங்க. அங்கே போனீங்கன்னா
அங்கே வந்து இன்வென்ட்ரி புக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே தான் அந்த நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டாக் குரூப் வைஸ், குரூப் சம்மரி, ஸ்டாக் கேட்டகரி சம்மரின்னு சொல்லி நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஸோ ஒவ்வொரு ஸ்டாக்கை பற்றிய விரிவான டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு வந்து அது காட்டும். சரியா? ஸோ ஒவ்வொரு மாதமும் நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ க்ளோசிங் இருக்குது அப்படிங்கிற எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரியா? எஸ்கேப் கொடுங்க. எஸ்கேப். அதே மாதிரி கேட்டகரி வைஸாக பார்க்கணுன்னா ஸ்டாக் கேட்டகரி சம்மரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணும்போது ஸோ நம்ம மொபைல் மட்டும் நம்ம எவ்வளோ மொபைல் என்னெல்லாம் ஸ்டாக்ஸ் இருக்கோ ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. அது நீங்கள் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் உருவாக்கும் பொழுது மட்டும்தான் அதோடைய எஃபெக்ட்ஸ் தெரியும். அதை வந்து நம்ம போக போக பார்க்கலாம். சரி, இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வவுச்சர்ஸ் வந்து நம்ம எப்படி இதை பயன்படுத்தி எப்படி வவுச்சர்ஸ் உருவாக்குறது, எப்படி வந்து ஒரு பொருளை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி நம்ம சேல்ஸ் பண்ணுறது, இதனால் நம்ம வந்து ஸ்டாக்கில் எப்படி சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து நான் இப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஸோ அதுக்காக நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இப்போ நம்ம ப்ராக்டிஸ்க்காக எடுத்துருக்கக்கூடிய அந்த கம்பெனியை முதல்ல நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஏற்கனவே சொன்னது தான் F3 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும், அதாவது F3 கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன வரும்னா ஷட் கம்பெனின்னு சொல்லி இருக்கும். இதில் ஷட் கம்பெனி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் ஒரு தடவை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு அகெயின் ஒரு தடவை என்ட்ரு பண்ணுங்கள். இந்த கம்பெனி வந்து என்ன செஞ்சிருச்சு உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிருச்சு உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா இங்கே வந்து கிரியேட் கம்பெனி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கிரியேட் கம்பெனியில் வந்துட்டு ஒரு என்ட்ரு பண்ணுங்கள். சரியா? ஓகே, இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு கம்பெனி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கம்பெனியோட பேர் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட். சரியா? கோல்டன் இந்தியா ஸ்டோர் அப்படின்னு சொல்லி நான் வைக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ணேன்னா இதில் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அகெயின் வேறு எந்த டீட்டெயிலுமே நம்ம கொடுக்கல. ஜஸ்ட் இப்போ ப்ராக்டிஸ்க்காக என்ட்ரி பண்ணும்போது என்ட்ரி பண்ணிக்கிட்டே வாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரி பண்ணிகிட்டே வரும்பொழுது இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணுவான்னு கேட்கும். ஜஸ்ட் என்ட்ரி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மெயினாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த இடத்துல ஒன்று கேட்கும். சரியா? மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. எனேபிள் பில் வைஸ் என்ட்ரி எஸ் இருக்கட்டும், மெயின்டைன் இன்வென்ட்ரியில் எஸ் இருக்கட்டும். சரியா? நீங்கள் இன்வென்ட்ரியில் எஸ் கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும், இந்த நாலுலேயுமே எஸ் இருந்தால் தான் நீங்கள் இப்போ நான் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிட்டே வரும்பொழுது இங்கே பின்னாடி பேக் ஸ்பேஸ் கொடுங்க. பின்னாடி எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா பின்னாடி போகும். இதில் இப்போதைக்கு ஜிஎஸ்டி ஆப்ஷன் நமக்கு தேவையில்லை. அதனால் என்ன பண்ணுங்கள், எனேபிள் ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுல என்ன செய்யுங்க, ஜஸ்ட்டு நோ கொடுத்துக்கோங்க. அண்ட் அகெயின் என்டர். இவ்வளோ தான். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு கம்பெனியை வந்து நம்ம உருவாக்கியாச்சு. இப்போது இதிலேருந்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். அதனால் நான் சொல்லிக் கொடுக்குறத அப்படியே நீங்கள் ரிவைஸ் அப்படியே உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் பண்ணி பார்த்துட்டே இருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் என்ட்ரி பண்ணுங்கள். வாங்க முதல்ல நம்ம ஒரு ஸ்டாக் நம்ம எப்படி வவுச்சர்ஸ் உருவாக்கி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறதுக்கு முன்னாடி சில தியரியாக சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் இது வரைக்கும் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை நான் வந்து ஷார்ட்டாக வந்து இதில் வந்து நான் ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்குறேன். என்னென்னா ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்து ஒரு ப்ராடக்ட், ஆக்சுவல் ப்ராடக்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம வந்து ஸ்டாக் ஐட்டம்னு சொல்கிறோம். குரூப் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி குரூப் பண்ணலாம், பிராண்டை குரூப் பண்ணிக்கலாம். அல்லது ஸ்டாக் கேட்டகரி அப்படிங்கிறது டிவியா, ஃப்ரிட்ஜா, வாஷிங் மிஷினா அப்படிங்கிறத சொல்கிறது. ஸோ யூனிட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மெஷர்மெண்ட்டு. சரியா? ஒரு அளவுகளை குறிக்கிறதுக்காக யூனிட் சொல்கிறோம். அண்ட் அகெயின் அது எந்த லொக்கேஷனில் அந்த பொருட்கள் வந்து வைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக லொக்கேஷன். அது டிஃபால்ட்டாக ப்ரைமரி அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் QTY குவான்டிட்டி. ஸோ எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் இந்த விஷயங்கள். சரி, அடுத்ததாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ ஸ்டாக் ஐட்டம், குரூப்பு, கேட்டகரினா என்ன, யூனிட்ஸ்னா என்ன, அது எந்த லொக்கேஷனில் வைக்கிறோம் அண்ட் எவ்வளோ குவான்டிட்டி, இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்ம பிராண்ட் வைஸ் ரிப்போர்ட் பார்த்துக்க முடியும், டைப் வைஸ் ரிப்போர்ட் பார்த்துக்க முடியும், அண்ட் லொக்கேஷன் வைஸாக எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது அண்டு டோட்டல் ஸ்டாக் வேல்யூ என்ன அப்படிங்கிறதே நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 1, ஸ்டாக் ஐட்டமும் குவான்டிட்டி மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாக் ஐட்டத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ரியேட் பண்ணி பாருங்கள். ஸ்டாக் ஐட்டம் பென்னு அண்டு எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, ஸோ பென்சில், இந்த மாதிரி ஸ்டாக் ஐட்டமும் குவான்டிட்டி மட்டும் இருக்கிற மாதிரி முதல்ல க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஸ்டாக் ஐட்டம் ப்ளஸ் ஸ்டாக் குரூப் அண்ட் குவான்டிட்டி, ஸோ எப்படி அதை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சார்ட் கொடுத்துருக்குறேன். இதையே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக ஸ்டாக் குரூப் அண்ட் கேட்டகரி எல்லாம் வர்ற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ரைட்டிங் ஐட்டம்ஸ், நோட் புக், ஸ்டேஷ்னரி அப்படிங்கிறத நான் ஸ்டாக் கேட்டகரியாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸ்டாக் குரூப் அப்படிங்கிறது என்னதுன்னா அந்த கம்பெனியோட பிராண்ட்ஸு, அண்டு ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறது அந்த பொருளோட பேர் அண்ட் எவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். அண்ட் எக்ஸாம்பிள் 4ல் பார்த்தீங்கன்னா அதை லொக்கேஷனில் செட் பண்ணுற மாதிரி, ஸோ ஒவ்வொரு பொருளும் என்னென்ன லொக்கேஷனில் நம்ம வைக்கிறோம், ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டேலியில் வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும், நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும்.
ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து வவுச்சர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, வவுச்சர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் யூஸ்டு டு ரெக்கார்ட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். ஸோ நம்ம அன்றாடம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம என்ன செய்யணும், தனியாக வந்து வவுச்சரில் எழுதணும். வவுச்சர்னா தனியாக வந்து ஒரு என்ட்ரி போட்டு வைக்கணும். இன்றைக்கி வந்து எவ்வளவு டிவி வந்து நம்ம ஏஜென்சிக்குள்ளே நம்ம ஷோரூமுக்குள்ளே வந்திருக்குது, எவ்வளோ டிவி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ மொபைல் ஃபோன்ஸ் உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ மொபைல் ஃபோன்ஸ் வெளியே போயிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், தனியாக வந்து ரெக்கார்ட்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ரெக்கார்ட், அதாவது கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த ஆக்டிவிட்டியை நம்ம பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து வவுச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ வவுச்சர்ஸில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அக்கௌண்டிங் வவுச்சர்ஸை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, யூஸ்டு டு ரெக்கார்ட் ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன். ஸோ பணம் வந்து உள்ளே வருதா வெளியே போகுதா அப்படிங்கிறத என்ட்ரி போடுறது தான் வந்து அக்கௌண்டிங் வவுச்சர். இன்றைக்கி வந்து நான் டெலிஃபோன் பில் கட்டுறேன் அப்படின்னா, நான் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு வவுச்சரில் போய் என்ன செய்யறேன், நான் வந்து என்னுடைய கேஷ்லேருந்து என்ன செய்யிருக்கேன், நான் வந்து ஃபோன் பில் கட்டியிருக்கிறேன், இல்லை பேங்க்லேருந்து நான் கட்டியிருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அக்கௌண்டிங் வவுச்சரில் போய் நம்ம என்ட்ரி பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்வென்ட்ரி வவுச்சர் அப்படிங்கிறது எதுக்காகனா, அந்த ஸ்டாக்கை வந்து ரெக்கார்ட் பண்ணுறது. அதாவது ஸ்டாக்கோட மூவ்மெண்ட்டை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்வென்ட்ரி வவுச்சர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அக்கௌண்டிங் வவுச்சர் அப்படிங்கிறது அந்த அக்கௌண்டிங் வவுச்சரில் போடக்கூடிய எல்லா என்ட்ரியுமே என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ பணம் உள்ளே வருதா வெளியே போகுதா அப்படிங்கிற விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறது தான் அக்கௌண்டிங் வவுச்சர். இன்வென்ட்ரி வவுச்சர் அப்படிங்கிறது ஸ்டாக்ஸ் வந்து உள்ளே வருதா வெளியே போகுதா, அதோடைய ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணுறதுக்கு பேர் தான் இன்வென்ட்ரி வவுச்சர். ஓகே, அடுத்தது இன்னொன்று ஆப்ஷனலாக இன்னொரு ஃபியூச்சர் என்ன இருக்குன்னா, ஆர்டர் வவுச்சர். இப்போது ஒரு கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 10 டிவி வேணும் அப்படிங்கிறத முன்னக்கூட்டியே நம்மக்கிட்ட ஒரு ஆர்டர் அனுப்புவாங்க. ஸோ அந்த ஆர்டர் வவுச்சர்ஸ் எப்படி போடுறது, அதேமாதிரி நமக்கு பொருட்கள் வேணும் அப்படின்னா நம்ம எப்படி நம்ம வந்து பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறது, சேல்ஸ் ஆர்டர் எப்படி வந்து நம்ம வந்து என்ட்ரி போடுறது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம வந்து அக்கௌண்டிங் வவுச்சர்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தாலும் இருந்தாலும் ஒரு தடவை நான் ரீகால் பண்ணிடுறேன். ஸோ அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் இந்த மாதிரி நிறைய வவுச்சர்ஸ் இருக்குது. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வவுச்சர். பேமெண்ட் வவுச்சர் அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா F5 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணணும். இது எதுக்காகனா, பணம் அதாவது பணம் வந்து வெளியே போச்சு, அதாவது ஒருத்தங்களுக்கு வந்து ரெண்ட் பே பண்ணுறோம், சப்ளையருக்கு பணம் கொடுக்குறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சப்ளையருக்கு பணம் கொடுக்குறதுக்கு எந்த வவுச்சர் தான் போடணும் அப்படின்னா இந்த பேமெண்ட் வவுச்சர் அப்படிங்கிறத நம்ம போடணும். அதே மாதிரி பணம் வந்து கம்பெனிக்கு உள்ளே வந்துச்சு, அதாவது நீங்கள் கஸ்டமர் வந்து இப்போ நம்ம ஒரு பொருளை விற்றுருப்போம், அந்த விற்றதுனால பணம் வந்து உள்ளே வந்திருக்கு அப்படின்னா அதை எதில் போடணும்னா ரிசிப்ட் வவுச்சரில் நம்ம வந்து போடணும். சரியா? வேறு எதெல்லாம் ரிசிப்ட் வவுச்சரில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு யாராவது கமிஷன் அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ ரிசிப்ட் வவுச்சரில் அந்த மாதிரி என்ட்ரி பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் இன்ட்ரெஸ்ட், அதாவது பேங்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா ஸோ அது நமக்கு ஒரு வரவு தான். அப்போ நம்ம எதில் போடணும், ரிசிப்ட் வவுச்சரில் நம்ம வந்து என்ட்ரி பண்ணணும். அதே மாதிரி இப்போ கான்ட்ரா வவுச்சர்னு ஒன்று இருக்குது, ஏற்கனவே சொன்னது தான். கான்ட்ரா வவுச்சர் என்னென்னா, நம்மளுடைய கேஷ் அக்கௌண்ட்டுக்கும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் உள்ள டிரான்சாக்ஷனை பதிவு பண்ணுறது தான் வந்து கான்ட்ரா அக்கௌண்ட். அதாவது நீங்கள் இன்றைக்கி நம்மளுடைய கேஷில் இருந்து பணத்தை எடுத்து என்ன செய்யணும், பேங்க்கில் போய் ஒரு 5000 ரூபா போடுறேன் அப்படின்னா அதை டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி டைமில் கான்ட்ரா வவுச்சரை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். சரியா? ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறோன்னா, அதே மாதிரி ஜேர்னல் வவுச்சர், சரி கான்ட்ரா வவுச்சரில் இன்னொன்று என்னென்னா, அதே மாதிரி பேங்க்லேருந்து நீங்கள் பணம் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதே கான்ட்ரா வவுச்சர்லேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்லி பேங்குக்கும் கேஷுக்கும் இடையில் அல்லது பேங்குக்கும் பேங்க் டு பேங்க், ஸோ நம்ம அக்கௌண்ட்லேயே 2 பேங்க் இருக்குது, ஸோ நம்ம கம்பெனிக்கு 2 பேங்க் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பேங்க்கு இன்னொரு பேங்க் உள்ள டிரான்சாக்ஷனே நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், இந்த மாதிரி கான்ட்ரா வவுச்சரில் நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். ஜேர்னல் வவுச்சர் அப்படிங்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி. ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், நம்ம அக்கௌண்ட்டில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, அதாவது இந்த நம்ம பொருள் இப்போ ஃபர்னிச்சர் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது ஒரு வருஷம் கழிச்சு அதோட மதிப்பு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். இப்போ 10,000 மதிப்புள்ள ஃபர்னிச்சர் வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சு, ஒரு 6 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், அது 2000க்கு போயிடும். அப்போ நமக்கு 8,000 ரூபா லாஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும், அது டெப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ட்ரிஸ், அதாவது இருக்கிற அமௌண்ட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஜேர்னல் என்ட்ரி போடுவாங்க. அதுக்கடுத்து தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா சேல்ஸ் பர்ச்சேஸ். இது என்ன சார் சேல்ஸ் வவுச்சர் அப்படிங்கிறது என்னென்னா, இதுதான் நம்ம இப்போ இன்வென்ட்ரியில் செக் பண்ண போகிறோம். சேல்ஸ் வவுச்சர் என்னதுன்னா, நம்ம பொருட்கள் வந்து எவ்வளவுக்கு நம்ம பொருட்கள் விற்றுருக்கோம் அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணுறது தான் என்னது அப்படின்னா இந்த சேல்ஸ் வவுச்சர் அப்படிங்கிறது. சரியா? அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் வவுச்சர், நம்ம வந்து பொருட்களை வந்து வாங்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கான வவுச்சர் வந்து பர்ச்சேஸ் வவுச்சர். அண்ட் அகெயின் இன்னொன்று என்னென்னா கிரெடிட் நோட், டெபிட் நோட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது என்னென்னா கிரெடிட் நோட்.
நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து விற்றுட்டீங்க சரியா, பொருளை வந்து சேல்ஸ் பண்ணிட்டீங்க. 10 பொருள் நீங்கள் ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 2 பொருளை வந்து அவன் என்ன செய்கிறான், அவங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், ரிட்டர்ன் பண்ணுறான். அப்போ என்ன அர்த்தம்னா அந்த மாதிரி இடங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் நோட் அப்படிங்கிற அந்த வவுச்சரை நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ ஒரு பொருளை வந்து அவங்க கம்பெனிக்காக ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அதுக்காக பயன்படுத்தக்கூடிய வவுச்சர் தான் என்னென்னா கிரெடிட் நோட். டெபிட் நோட் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் ஒரு 10 டிவி நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ அந்த 10 டிவியில் 2 டிவி அந்த 10 டிவிக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க. 10 டிவிக்கும் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து பில் போட்டு கொடுத்துட்டான் சரியா. ஒரு டிவி 10,000 அப்படின்னா ஸோ ஒரு 10 டிவி அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும், ஒரு 1,00,000 ரூபா 1,00,000 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ என்ன ஆகுது, 1,00,000 பில் போட்டு தந்துடுவான். அதில் ஒரு 2 டிவி வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டெபிட் நோட்டில் ஒரு என்ட்ரி போடணும் சரியா. அப்போ அந்த 2 டிவிக்குரிய அமௌண்ட் 20,000 ரூபா அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த 1,00,000லேருந்து கழிஞ்சு போயிடும். ஸோ அதுக்கு தான் அந்த டெபிட் நோட் என்ட்ரி போடுறது. நல்லா கவனமாக இது நான் சொல்கிறத கவனிச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் என்ட்ரி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி வவுச்சர். இதுக்கு முன்னாடி பார்த்த வவுச்சர்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வரும் சரியா. இப்போது ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து நமக்கு வந்து சப்ளையர் இருக்காங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ சப்ளையருக்கு வந்து ஒரு 10,000 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அந்த 10,000 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ட்ரி பண்ணுறது எதுலனா இந்த பர்ச்சேஸ் வவுச்சரில் நம்ம என்ட்ரி பண்ணிடணும். அந்த 10,000 ரூபாயில் வந்து ஒரு 2,000 ரூபா பொருள் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம வந்து அமௌண்ட் வந்து வாங்கின பொருள் ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டெபிட் நோட்டில் என்ட்ரி பண்ணி அந்த அமௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு தான் அந்த டெபிட் நோட். ஸோ எல்லாத்தையுமே நான் விரிவாக உங்களுக்கு புரியலைன்னா விரிவாக நான் பின்னாடி சொல்லித்தரேன். ஓகே, ரெண்டாவது இன்வென்ட்ரி வவுச்சர். இங்கே தான் ரொம்ப கவனிக்கணும். இன்வென்ட்ரி வவுச்சருடைய மேஜர் கான்செப்டே என்னென்னா ஸ்டாக்கோட மூமெண்ட்டு சரியா. ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிற விஷயங்களை என்ட்ரி பண்ணுறதுக்கு தான் இந்த இன்வென்ட்ரி வவுச்சர். ஸ்டாக் ஜேர்னல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்டாக் ஜேர்னல் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. இப்போ உதாரணமாக நான் வந்து சென்னையில் ஒரு பிரான்ச் இருக்குது, மதுரையில் ஒரு பிரான்ச் இருக்குது. அப்போ சென்னையில் ஒரு 10 டிவி இருக்குது, மதுரையில் நான் வந்து மூவ் பண்ண போகிறேன். 10 டிவிலேருந்து ஒரு 5 டிவியை என்ன செய்கிறேன் மதுரை கொண்டு போகிறேன் அப்படின்னா நீங்கள் சென்னைன்னு ஒரு லொக்கேஷன் க்ரியேட் பண்ணிக்கணும், மதுரைன்னு ஒரு லொக்கேஷன் க்ரியேட் பண்ணிக்கணும். சென்னையில் இருக்கக்கூடிய அந்த 10 டிவியில் 5 டிவியை எடுத்து நீங்கள் மதுரை கொண்டு போகும் பொழுது ஸ்டாக் ஜேர்னல் அப்படிங்கிற இந்த வவுச்சரில் நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது தான் என்ட்ரி பண்ணிக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா ஸ்டாக்கோடைய மூவ்மெண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறமா பிசிக்கல் ஸ்டாக். இன்கேஸ் வந்து இப்போ நான் வந்து ஒரு 10 டிவி வச்சுருந்தேன். ஸோ அதில் ஒரு டிவி வந்து ஜஸ்ட் டேமேஜ் ஆயிடுச்சு. நான் வாங்கிட்டு வந்து ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன், ஸோ அது வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு, இல்லை அதை வந்து நம்ம கழிக்கணும், ஸ்டாக்லேருந்து கழிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு பிசிக்கல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசிக்கலாக அந்த ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத, அதாவது நீங்கள் ஒரு 100 பொருள் வாங்குறீங்க, அதில் ஒரு பொருள் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரிட்டர்ன் பண்ணாமல் ஸ்டாக்கோட எண்ணிக்கையில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிசிக்கல் ஸ்டாக் அப்படிங்கிற வவுச்சரை என்ட்ரி பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெலிவரி நோட்டு. ஸோ நீங்கள் வந்து பொருளை வந்து டெலிவரி மட்டும் பண்ணுறீங்க. ஏதாவது கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து இங்கேருந்து பொருளை 10 டிவி வந்து ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க, நமக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த 10 டிவியை நீங்கள் இங்கேருந்து அனுப்புறீங்க. அதாவது நீங்கள் பில்லை அனுப்ப மாட்டீங்க, பில்லை வந்து பின்னாடி அனுப்புவீங்க. அதுக்கு முன்னாடி அந்த பொருளை அனுப்பிடுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன செய்யணும், டெலிவரி நோட்டுன்னு போடணும். அப்போ டெலிவரி நோட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை வந்து குறைச்சிரும். அதே மாதிரி ரிசிப்ட் நோட் என்ன பண்ணணும்னா பொருள் இன்னொரு இடத்துலேருந்து நமக்கு வருது அப்படின்னா ஸோ அதை வந்து நம்ம ரிசிப்ட் நோட்டில் என்ட்ரி பண்ணணும். அதே மாதிரி அந்த ரிஜெக்ஷன் இன் அண்ட் ரிஜெக்ஷன் அவுட்டு சரியா. பொருள் வந்து ஒரு வேளை ரிட்டன் ஆச்சுனாலோ இல்லை கஸ்டமர் நமக்கு ரிட்டன் பண்ணாலோ அதுக்கான என்ட்ரி தான் என்னென்னா ரிஜெக்ஷன் இன்னு ரிஜெக்ஷன் அவுட். இது எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு விரிவாக நான் வந்து அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஓகேவா. இப்போது சிம்பிளாக வந்து உங்களுக்கு ஒரு பர்ச்சேஸ் சேல்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணோன்னா ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்குவோம். இப்போ நல்லா கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா மாஸ்டரில் க்ரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போகிறோம். போயிட்டு என்ன பண்ணுறோன்னா ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு டேரெக்டாக நான் போகிறேன். போயிட்டு என்ன பண்ணுறேன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்சங் எல்இடி டிவி அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். போட்டுட்டு என்டர் பண்ணுறேன். அண்டரில் வந்து ப்ரைமரினே இருக்கட்டும், கேட்டகரியிலே நான் இது செட் பண்ண விரும்பலை. ஸோ யூனிட்ஸில் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே நாட் அப்ளிகபிள்னு இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் க்ரியேட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரியேட் அப்படின்னு வந்துடும். ஸோ க்ரியேட் அதாவது டேரெக்டாக இங்கேருந்தே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. என்டர் அகெயின் என்டர், அதில் என்டர் என்டர் இந்த மாதிரி கொடுத்துக்கணும். இப்போ நம்ம சாம்சங் எல்இடி டிவி அப்படின்னு கொடுத்து யூனிட்ஸில் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணோன்னா ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம உருவாக்கியாச்சு. ஓகே,
ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிக்கிறேன். எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ நேராக எங்கே போகிறேன்னா வவுச்சர் அப்படிங்கிற இடத்துக்கு நான் போகிறேன். சரியா, வவுச்சர் அப்படிங்கிற இடத்துக்கு போகும்போது இங்கே வந்து முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து பர்ச்சேஸ் வவுச்சர். நம்ம வந்து டிவி வந்து ஒருத்தங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற என்ட்ரியை நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா, இப்போ இந்த இடத்துல போகும்போது பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, பர்ச்சேஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா இந்த மாதிரி பர்ச்சேஸ் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி வரும். இங்கே வந்து நேம் ஆஃப் ஐட்டம் அப்படின்னு வரும். இன்கேஸ் இந்த மாதிரி வரல அப்படின்னா இந்த இடத்துல சேஞ்ச் மோட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த சேஞ்ச் மோட் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஒன்று வந்து ஐட்டம் இன்வாய்ஸ், அக்கௌண்டிங் இன்வாய்ஸ், ஆஸ் வவுச்சர்னு இருக்கும். இதில் ஆஸ் ஐட்டம் இன்வாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும். அப்படி செலக்ட் பண்ணியிருந்தால் தான் இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும். ஓகேவா, சரி. இப்போ நம்ம சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர், இப்போ நம்ம வந்து ஒரு பர்ச்சேஸ் வவுச்சர் பண்ண போகிறோம். சரியா, நம்ம வந்து டிவி ஒருத்தங்கிட்ட நம்ம வந்து வாங்க போகிறோம். சரி, அப்போ சப்ளையருடைய இன்வாய்ஸ் நம்பர் நமக்கு ஒரு பில்லு வந்து அங்கேருந்து வருது. ஸோ அப்போ அந்த பில்லோட பேர் வந்து 001 அப்படின்னு நம்ம வைக்கிறோம். வச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா என்ட்ரி பண்ணுறோம். அந்த பார்ட்டியோடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வசந்த் அண்ட் கோலேருந்து நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 10 டிவி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா வசந்த் அண்ட் கோ அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணணும். சரியா, அப்போது இந்த இடத்துல எப்படி டேரெக்டாக டைப் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா Alt C அப்படின்னு கொடுங்க. என்னது Alt Cன்னு கொடுங்க. அப்படி இல்லைனா இந்த இடத்துல கிரியேட் அப்படின்னு கொடுங்க. சரியா, ஸோ அப்போ Alt Cன்னு கொடுக்கும் பொழுது இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா வசந்த் அண்ட் கோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிகிட்டே வாங்க. என்ட்ரி பண்ணும்போது அண்டர் அப்படின்னு சொல்லி வரும். இதில் SUN அப்படின்னு டைப் பண்ணணும். SUN டைப் பண்ணும்போது இங்கே சன்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சப்ளையர் அப்படிங்கிறவங்கள இவன் என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா சன்ரி கிரெடிட்டார்னு தான் சொல்லணும். சப்ளையரை என்ன சொல்லணும் அப்படின்னா சன்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் பேலன்ஸ் பை பில் அப்படின்னு கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்துட்டு வேறு எதுவுமே நீங்கள் இப்போதைக்கு என்ட்ரி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிகிட்டே வாங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரிசிப்ட் நோட் நம்பர் அப்படின்னு சொல்லின்னு கேட்கும். இதில் எதையுமே நீங்கள் இப்போதைக்கு என்ட்ரி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிகிட்டே வாங்க. ஜஸ்ட் என்டர் அண்ட் அகெயின் என்டர் இந்த மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அப்போது பார்ட்டி அக்கௌண்ட் நேமில் நம்ம என்ன பண்ணியாச்சு சன்ரி கிரெடிட்டார். ஸோ ஏன்னா இப்போ நமக்கு வந்து பணம் வந்து உடனே கொடுக்க போகிறதில்ல, நம்ம வந்து பில்லு மட்டும்தான் வந்திருக்கு. அந்த பில்லை வந்து எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பண்ணுறோம். ஸோ அப்போது பர்ச்சேஸ் வவுச்சரில் போயிட்டு பார்ட்டி அக்கௌண்ட் நேமில் வசந்த் அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்ரி கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ஜர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. பர்ச்சேஸ் லெட்ஜரில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து என்ன செய்யணும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கிரியேட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ் அப்படின்னு ஒரு லெட்ஜரை க்ரியேட் பண்ணிக்கணும். அண்டர்லேயே என்ன செய்யணும் அதே மாதிரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்டர் இப்படி கொடுத்துக்கணும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் பண்ணணும். சரியா, பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணணும் நேம் ஆஃப் ஐட்டம் அப்படின்னு கேட்குது இல்லையா, இதில் என்ன பண்ணுங்க சாம்சங்னா எஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இங்கே வந்துடும். அல்லது நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஸ்பேஸ் பார் தட்டிங்கனாலே உங்களுக்கு காட்டிடும். ஸோ நம்ம சாம்சங் க்ரியேட் பண்ணதுனால இங்கே சாம்சங் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு எவ்வளவு டிவி வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 10 டிவி நம்ம வாங்க போகிறோம். ஜஸ்ட்டு 10 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ரேட்டில் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10,000 போட்டுக்கலாம். போட்டு என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ 1,00,000 ஆச்சு. ஸோ ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிகிட்டே வாங்க. என்ட்ரு பண்ணிகிட்டே வரும்போது இது ரொம்ப முக்கியம். என்னென்னா அந்த பில்லோட டீட்டெயில்ஸ். ஸோ நியூ ரெஃப் அப்படின்னு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் நியூ ரெஃப். சரியா, புது பில் அப்படிங்கிறதுனால நியூ ரெஃப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அந்த பில்லோட நேம் என்னன்னு கேட்கும். நான் ஆல்ரெடி 001 கொடுத்தாச்சு, அதனால் வந்துருச்சு. ஸோ எவ்வளோ நாளைக்குள்ளே அந்த பணத்தை வந்து நம்ம திருப்பி செலுத்தணுங்கிற டீட்டெயிலே நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அது வேண்டாம், ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதாங்க, இதுதான் பர்ச்சேஸ் என்ட்ரி. இப்போ நம்ம போட்டாச்சு. என்ட்ரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் ஜஸ்ட்டு வந்து ஒரு எஸ் கொடுத்துக்கிறோம். சரியா, இப்போ நம்ம பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அப்போ பர்ச்சேஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நேராக என்ன பண்ணுங்கள் நேராக ஸ்டாக் சம்மரி போனீங்க அப்படின்னா ஸோ அங்கே வந்து நம்ம சாம்சங் டிவி நம்ம வந்து வாங்கின டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து காட்டிடுச்சு. ஜஸ்ட் எஸ்கேப் கொடுங்க. அகெயின் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து வந்து என்ன செய்ய போகிறோன்னா நான் வந்து அந்த பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணும். சரியா, பணத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்குறது? இப்போ வவுச்சரில் போங்க. பேமெண்ட் கொடுக்கும்போது என்ன செய்யணும் இங்கே வந்து F5 பேமெண்ட் வவுச்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் இங்கே வந்து அக்கௌண்ட் அப்படிங்கிற இடத்துல ஸோ அந்த பணத்தை வந்து அந்த பேமெண்ட்டை வந்து எதுலேருந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நான் வந்து கேஷ்லேருந்து கொடுக்க போகிறதா தான் நீங்கள் டேரெக்டாக கேஷ்ன்னு கொடுத்துக்கலாம். இல்லை நான் செக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு Alt C கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம் SBI பேங்க் அப்படின்னு போட்டுக்கோங்க. SBI பேங்க் அப்படின்னு போட்டுட்டு இங்கே வந்து என்ன செய்யுங்க பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்படி என்ட்ரி பண்ணிகிட்டே வாங்க. என்ட்ரி பண்ணிகிட்டே வரும்பொழுது இங்கே பேங்க்கில் அப்போ டேரெக்டாக என்ன செய்யணும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஒரு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்ட்டில் SBIன்னு கொடுத்துட்டேன். இங்கே பர்டிகுலர்ஸில் என்ன பண்ணணும் அப்படின்னா யாருக்கு நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோமோ அவங்களோட பேரை இங்கே செலக்ட் பண்ணணும்.
சரியா? அப்போ நீங்கள் வசந்த் அண்ட் கோ அப்படின்னு கொடுக்கும்போது ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா வசந்த் அண்ட் கோவுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்க போகிறீங்களோ அதை இங்கே டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 லட்சத்துக்கு வாங்கியிருக்கிறேன். அப்போ நான் 1 லட்சம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ட்ரி பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இங்கே அடுத்த அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி வரும், ஏஜிஎஸ்டி ரெஃப் அப்படின்னு வரும். ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பில்லை வந்து காட்டும். ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து கழிஞ்சிரும். செக் நம்பர்லாம் கேட்கும். ஸோ செக் நம்பர் டைப் பண்ணதாக இருந்தால் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு அண்டு பேமெண்ட்டும் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து எப்படி வந்து சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்டாக் வந்து எவ்வளோ இருக்குது, 10 நம்பர் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நான் வந்து 2 டிவியை நான் வந்து சேல்ஸ் பண்ண போகிறேன். எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ வவுச்சர்ஸில் போங்க. போயிட்டு என்ன பண்ணணும்னா F8 என்னது F8 சேல்ஸ் வவுச்சர். இங்கே வந்து யாருக்கு சேல்ஸ் பண்ண போகிறோம், அப்போது நம்மளுடைய கஸ்டமருக்குன்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். ஸோ அல்ட் C கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சத்யா ஏஜென்சி அப்படின்னு போடுவோம். சரியா? சத்யா ஏஜென்சிக்கு நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ சத்யா ஏஜென்சிங்கிறவங்க நமக்கு வந்து ஒரு கஸ்டமராக இருந்தால், சரியா, நம்மக்கிட்டேருந்து பொருள் வாங்குறாங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா சன்ட்ரி டெட்டாஸ் அப்படின்னு சொல்லி வைக்கணும். ஜஸ்ட் என்ட்ரி பண்ணுங்கள். அதே மாதிரி சேம் என்ட்ரி பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் அகெயின் என்டர் என்டர் பண்ணிகிட்டே வாங்க. தட்ஸ் இந்த மாதிரி என்ட்ரி பண்ணிகிட்டே வரணும். என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதே மாதிரி தான் சேல்ஸ் லெட்ஜருக்கும் அல்ட் C கொடுத்துக்கோங்க. சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி வைங்க. அண்டரில் சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் என்டர் இவ்வளோ தான் கொடுத்துட்டு என்ன பொருளை சேல்ஸ் பண்ண போகிறோம், நம்மகிட்ட டிவி மட்டும்தான் இருக்குது. அப்போ சாம்சங் LED டிவின்னு கொடுத்துக்கோங்க. இங்கே நான் வந்து ஒரு 5 டிவி மட்டும் நான் சேல்ஸ் பண்ணுறேன். ஸோ 5ன்னு கொடுக்குறேன். ரேட் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன வச்சுருக்கோன்னா ஒரு 10,000 போட்டதும் இப்போ 12,000 போடுறேன். போட்டுட்டு என்ட்ரி பண்ணிடுறேன். என்ட்ரு பண்ணும் பொழுது நியூ ரெஃப் அப்படின்னு கேட்கும். இப்போ நம்ம சேல்ஸ் பண்ண போகிறதுனால நம்ம வந்து இன்வாய்ஸுக்கு ஒரு நேம் வைக்கலாம். டிஃபால்ட்டாக அங்கே 1ன்னு வரும். நீங்கள் ஏதாவது மாற்றதா இருந்தால் நீங்கள் மாற்றிக்கலாம். சரியா? S001 அந்த மாதிரி ஏதாவது டைப் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சரி, இது வந்து நம்ம பில் கொடுக்குறது. சரியா? சேல்ஸ் பண்ணும்போது நம்ம பில் கொடுப்போம்ல, அதை என்ட்ரி பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு. ஓகே. இப்போ பொருள் வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு. எஸ்கேப் கொடுக்கணும். திருப்பி ஸ்டாக் சம்மரிக்கு வந்து பார்க்கணும். இங்கே பொருள் இருக்கா, 5 ஆகிடுச்சா, என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் காட்டும். ஸோ இன்வார்ட்ஸ் எவ்வளவு, அவுட்வேர்ட்ஸ் எவ்வளவு என்ட்ரி பண்ணிங்கன்னா, ஸோ யார்கிட்ட பொருள் வாங்கணும், யார்கிட்ட சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து வந்துடும். ஜஸ்ட் எஸ்கேப் பண்ணுங்கள். எஸ்கேப் கொடுங்க. அகெயின் வவுச்சர்ஸ்க்கு வாங்க. இப்போது பர்ச்சேஸ் பண்ணோம், பேமெண்ட் பண்ணோம், சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ பணம் வந்து திருப்பி நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா அகெயின் F6 ரிசிப்ட்னு ஒன்று இருக்கும். என்ட்ரி பண்ணுங்கள். அக்கௌண்ட்டில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து அதே மாதிரி நம்ம வந்து ரிசிப்ட் வவுச்சர் பண்ணும்போது அந்த பணத்தை வந்து எப்படி நீங்கள் வாங்குறீங்க, நேராக கேஷாக வாங்க போகிறீங்களா இல்லை நேராக செக்காக வாங்க போகிறீங்களா? சத்யா ஏஜென்சியில் செக்காக வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட்டில் SBI பேங்க் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், பர்டிகுலர்ஸில் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஸோ அதே மாதிரி தான் யார்கிட்ட நம்ம வந்து பொருள் வந்து நம்ம விற்றுருக்கிறோமோ அவங்களோட பேர் சத்யா ஏஜென்சி தான் பணம் கொடுக்க போகிறாங்க. அவங்களுக்கு 60,000 ரூபா பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த அமௌண்ட்டை அப்படியே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணும்பொழுது இங்கே AGST ரெஃபரன்ஸ்னு வரும். ஜஸ்ட்டு அந்த பழைய பில்லை காட்டும். என்டர் அவ்வளோதான். கொடுத்த செக் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரி பண்ணால் இருந்தால் என்ட்ரி பண்ணிக்கோங்க. எல்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துருங்க. ஃபினிஷ். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ரிசிப்ட் வவுச்சர். ஸோ நம்ம வந்து பொருளை எப்படி பர்ச்சேஸ் பண்ணி எப்படி சேல்ஸ் பண்ணுறது, அதுக்கான பணத்தை எப்படி வாங்குறது அப்படிங்கிற விஷயம் கொண்டு நமக்கு வந்து பார்த்தாச்சு. ஓகேவா? சரி. ஸோ இது ஒரு செட்டப். ஓகே. இப்போது டெபிட் நோட்னா என்ன, கிரெடிட் நோட்னா என்ன அப்படிங்கிறத இப்போ தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போது வவுச்சர்ஸில் நம்ம போகிறோம். போயிட்டு என்ன பண்ணுறோம், நான் வந்து ஒரு பொருளை வந்து நான் என்ன செய்கிறேன், பர்ச்சேஸ் பண்ணுறேன். F9 போகிறேன். ஸோ இப்போ பில்லோட டைப் வந்து 002ன்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு அதே வசந்த் அண்ட் கோவில் நான் வந்து பொருளை வாங்குகிறேன். சரியா? நான் எத்தனை டிவி வாங்குகிறேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் வந்து என்ன செய்கிறேன்னா, ஒரே ஒரு டிவி 2 டிவி வாங்குறேன்னு வச்சுக்கணும். ஸோ 2 நம்பர்ஸ் 10,000 ரூபாய்க்கு வாங்குகிறேன். சரியா? அப்போ 20,000 ரூபா வந்து நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, வசந்த் அண்ட் கோவிலேருந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறோம், 20,000 ரூபாய்க்கு நான் வந்து பொருளை வாங்கியாச்சு. ஓகேவா? சரி பொருள் உள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம எஸ்கேப் போகிறோம். இங்கே ஸ்டாக் சம்மரியில் போகிறோம். போகும்போது என்ன ஆகுது, இப்போ என்ன ஆகுது, 7 ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கிறோம், 2 டிவி நமக்கு வாங்கியிருக்கிறோம். அண்ட் அகெயின் அதே நேரத்தில் நம்ம வந்து யாருக்கு, அந்த வசந்த் அண்ட் கோவுக்கு நம்ம எவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு அங்கே வந்து அக்கௌண்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும்.
அதில் போனீங்கன்னா அங்கே வந்து லெட்ஜர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதில் போகும்போது அந்த வசந்த் அண்ட் கோவை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா 20,000 பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே காட்டிடுது. அகைன் எஸ்கேப் கொடுத்துட்டு வந்துடுங்க, வெளியே வந்துடுங்க. சரியா, கேட்வே ஆப் டேலி வந்தாச்சு. இப்போது அந்த ஒரு டிவியில் நமக்கு வந்து மொத்தம் 20,000 ரூபா நம்ம வசந்த் அண்ட் கோ கொடுக்கணும். பட் ஒரு டிவி வந்து நமக்கு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் வந்து நான் கழிச்சிட்டு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும்னா டெபிட் நோட் என்ட்ரி போடணும். ஸோ அந்த டெபிட் நோட் என்ட்ரி போடுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கான்ஃபிகர் F10 அப்படிங்கிற வவுச்சரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். அங்கே பண்ணும்போது இங்கே டெபிட் நோட் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டெபிட் நோட் அப்படிங்கிறத நீங்கள் என்ட்ரி பண்ணணும். ஸோ என்ட்ரி பண்ணும்போது இப்போ வசந்த் அண்ட் கோ செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரி பண்ணிகிட்டே வாங்க. என்ட்ரி பண்ணிகிட்டே வரும்பொழுது வசந்த் அண்ட் கோவே கொடுங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா நேம் ஆஃப் ஐட்டத்தில் சாம்சங் டிவி செலக்ட் பண்ணுங்கள், 1ன்னு கொடுத்துக்கோங்க. இது என்ன அர்த்தம்னா நம்ம பொருளை வந்து ரிட்டர்ன் அனுப்புகிறோம் அப்படின்னு அர்த்தம். சரியா, பொருளை வந்து ரிட்டர்ன் அனுப்புறது. சரியா, டெபிட் நோட். இப்போ என்ன ஆகுது, அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் தான் நீங்கள் கொடுக்கணும். எதுக்காகனா நம்ம ஏற்கனவே கொடுக்க வேண்டிய 20,000 பில்லுலேருந்து தானே இந்த ஒரு டிவியை கழிக்கிறோம். ஸோ அப்போது கொடுத்து என்ட்ரி பண்ணும்பொழுது இப்போ என்ன ஆகுது, இப்போ டிவியும் ஒரு எண்ணிக்கை நமக்கு குறைஞ்சிரும். எஸ்கேப் கொடுத்துட்டே வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸ்டாக் சம்மரியில் போங்க. 6 ஆகிடுச்சு. என்ட்ரி பண்ணி ஃபுல்லாக என்ட்ரி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருச்சா, பர்ச்சேஸு, சேல்ஸு, பர்ச்சேஸு அண்டு டெபிட் நோட் 1 வந்து மைனஸ் ஆகிடுச்சு. அதே நேரத்தில் எஸ்கேப் கொடுத்துட்டே வந்துடுங்க. டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில், அக்கௌண்ட் புக்ஸில், லெட்ஜரில் வசந்த் அண்ட் கோவுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்கணும்னு வந்துருச்சு, இப்போது 10,000 கொடுக்குறோன்னு வந்துருச்சு. இதுதான் வந்து டெபிட் நோட். இதே மாதிரி கிரெடிட் நோட்டும் என்ட்ரி பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம விரிவாக வந்து நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் நமக்கு பார்த்துருக்குறோம். ஸோ இதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம எப்படி வந்து பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர் போடுறது, எப்படி பிசிக்கல் ஸ்டாக்ஸ் என்ட்ரி போடுறது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம வந்து விரிவாக பார்க்க போகிறோம். அதனால் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை நீங்கள் இந்த யூடியூப் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் என்ட்ரி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அதுவரை விடைபெறுவது உங்கள் சரவணகுமார். இது ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல்.